ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 104 டவுட் அண்ட் ஹெசிடேஷன். போன எபிசோட்லேயே நம்ம லியோல் தன்னோட சோல்ஜர்ஸ்க்காக இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா அந்த இடத்துல க்னோவை சமாளிக்க முடியாது அவனால். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வெல்ஃப்ரீன் அப்புறம் புரோவாடோ அப்படின்னு 2 பேர்த்த கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த கேஸில் விட்டு வெளியே வரும்போதே ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மரத்து ஷேப்பில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் என்னடா இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு இங்கே இந்த மாதிரி ரொம்ப கோவத்தில் இருப்பாராட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. கோவத்தில் இல்லை, அவர் அந்த கேமில் ரொம்ப மும்முரமாக இருக்கார். அதனால இதை சாப்பிட்றது கூட அவருக்கு டைம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷயபூஃப் நமக்கு கொடுத்துருக்கிற சக்தி வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் ஆட்ட பண்ண போகிறோன்னு மட்டும் பாரு, அந்த லியோலுக்கு நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. ஏய், நீ அவனை ஹாகியான்னு கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். நீ அவனை தெரியாத நமக்கு இது ஹாகியான்னு கூப்பிட்டு தொலைஞ்சிடாத அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம க்னோவ் தான் அங்கே நெஃபர்பிட்டோட பப்பட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அதையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளட்டர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதாவது அவனோட ட்ராகன் ஃப்ளைஸை வச்சுக்கிட்டு லியோல் அவன் இன்னும் அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவனோட சக்தி என்னன்னு நமக்கு முழுசாக தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, அவனோட சக்தியை பயன்படுத்தினா எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு இங்கே லியோல் கிட்ட சொல்லிடுறாங்க. சரி, அப்படியே நீ அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே அப்படிங்கிறாங்க. அந்த தட்டாம்பூச்சியுமே பார்த்தீங்கன்னா இங்கே க்னோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து காணாமல் போயிட்டான். லியோல் அவன் டெலிபோர்ட் ஏதாவது பயன்படுத்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், அவங்க இருந்து காணாமல் போயிட்டான். அதனால நீ எதுக்கோ பார்த்துக்க அப்படின்னு ஃப்ளட்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அங்கே இடத்துல 2 பப்பட்ஸ் வரும்போது அவங்களையுமே சமாளித்து தன்னோட நென் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இதுதான் நம்ம க்னோவோட பவர். ஸோ அவனோட பவரோட பேர் வந்து ஹைட் அண்ட் சீக். அந்த ஹைட் அண்ட் சீக் பவர் மூலமாக இவனால் ஒரு நென் ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா மொத்தமாக ஒரு 4 ஃப்ளோரு. அந்த 4 ஃப்ளோர்லையுமே சேர்த்து 21 ரூம் பார்த்தீங்கன்னா இவனால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான எக்ஸிட்டுமே இவன் தான் கிரியேட் பண்ண முடியும். அந்த எக்ஸிட்டில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அண்ட் அது ஒரு எக்ஸிட் வந்து யார் மாஸ்டர் கீ வச்சுருக்காங்களோ, ஸோ ஆக்சுவலாக மாஸ்டர் கீ நம்ம க்னோ தான் வச்சுருப்பான். அந்த மாஸ்டர் கீ வச்சுக்கிட்டு எக்ஸிட் டோரை யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களால எந்த ஒரு போர்ட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ அந்த ஒரு மாஸ்டர் கீ வச்சு தான் இந்த இடத்துல க்னோவுமே அவன் பாட்டுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறான். ஸோ வெளியே வந்து பார்த்தா அவன் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். அதாவது அங்கே நடக்கிற சண்டை எல்லாமே தாண்டி இன்னொரு ஊர்லேருந்து பார்த்தா இந்த ஊர் தெரிகிற மாதிரி அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பெரிய பிரச்சனைலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு க்னோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த டீப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற பப்பட்ஸ் கிட்ட டேரெக்டாக சண்டை போடாமல் அவங்க தூரத்துலேருந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செவுத்து அடித்து அப்படியே அந்த பப்பட்ஸோட தலையை மட்டும் அடித்து மயக்கமாட வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம க்னோவுக்கு இந்த ஃப்ளட்டர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது அது ஒரு கேமரான்ட்டா அப்படின்னா அதுதான் இங்கே மேலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்குதா, அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்குதா. ஏன்னா நானே பார்த்தேன் ஊருக்குள்ளே சில வித்தியாசமான தட்டாம்பூச்சிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு எல்லாமே காரணம் இவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு க்னோவுக்கு இங்கே ஃப்ளட்டர் மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் இவனை தூக்குறேன், இனிமே தான் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஃப்ளட்டர் அடிக்கிறதுக்காக க்னோவு போய்கிட்டு இருக்கிறான். அப்படியே சீட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முரலை தூக்கிட்டு அவன் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நென் கிரியேட் பண்ண ஒரு ஸ்பேஸ் தான். அந்த இடத்துல நம்ம முரல் படுத்துக்கிட்டே இருக்கிறா. என்னாச்சு, என்னை தொட உனக்கு விருப்பம் இல்லையா, வா வந்து தொடு தொடு அப்படின்னு அவன் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முரலுமே எடுத்து அடிக்கிறான் பாருங்க அவனோட பீடி எடுத்து. ஏய் பார்த்தியா, நீ தூங்கிட்டுல தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஒன்றும் நடிக்கலடா, எனக்கு தூக்கம் வருது. நீ இந்த மாதிரி தொண கத்திட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும், மூடிட்டு போய் உன்னோட வேலையை போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முரல் திட்டி விட்டுருக்கிறான். எனக்கு தெரியும் நீ ஏதாவது பிளான் தான் போட்டுட்ருக்கிறேன்னு, அதனால் நான் உன்னை தொட விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் படுத்துட்டான். இவன் அதுக்கு அதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிறான் சீட்டு. இன்னொரு பக்கம் முரல் இதை தான் பிளானாக போட்டுட்ருக்கிறான். ஸோ ஆக்சுவலி நீ என் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறேன்னு தெரியுது, பட் அந்த ப்ரெஷர் நீ ஏன் மேலே போடக்கண்ணா உன் மேலே தான் போட்டுட்ருக்கிறேன். எப்போ நீ உன்னோட கோவத்தை இழந்து போய் ஒரு இடத்துல நிம்மதியாக படுக்கிறியோ அந்த சமயத்தில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவனோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புகை மாதிரி வந்துகிட்டு இருக்குது. மேபி அவன் பவரை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்படியே இங்கே ப்ரெசன்ட் வேர்ல்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸில் தான் இங்கே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம கிங் வந்து மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கிறப்பல இங்கே வெளியே ஒரு ஹியூமன்ஸ் மொத்தமாக ஒரு 5-6 ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக செலக்ட் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு நெஃபர்பிட்டோ பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிங்கு அந்த சாம்பியன் கூட வந்து கேம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே அடிக்க வைக்கணும். ஸோ இவங்க ஆசைப்படுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கேமே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அதுக்கான வேலையை தான் நம்மள நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது முஸ்கிட்டோர் அப்படின்னு ஒரு காயின் எடுத்து வைக்க, அதே சமயத்தில் லியூட்னன்ட் ஜென்ரல் அப்படின்னு இன்னொரு காயின் எடுத்து வைக்கிறாங்க. சரி அப்படின்னா சரி, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் காயின் அடிக்க வச்சிட்டாங்களா. கிங் ஒரு பக்கம் அடிக்க வச்சிட்டாப்புல, அந்த சாம்பியனுமே ஒரு பக்கம் அடி வச்சிட்டாங்க. சரி அப்படின்னா நம்ம காயின் அடிக்க வச்சுட்டோம், நம்ம பிளேயிங்கை தொடரலாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது சரி தொடரல அப்படிங்கிறாங்க. கிங்குக்கு பாதுகாப்பாக ஷயபூஃப் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கிறான். அவனுமே புக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆளுக்காள் பார்த்தீங்கன்னா அவங்களோட காயின் அடிக்க வச்சுட்டாங்க. சரி இப்போ நீ ஃபஸ்ட்டு அடுத்த தடவை ஆடு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ தான் நம்ம கிங்கு அந்த பொண்ணோட ரிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதாவது இவ கண்டிப்பாக என்னை வெட்டுறதுக்காக அந்த லெஃப்ட் காயினை தான் நெவுத்துவான்னு நினைக்கிறேன். அது நெவுத்திட்டா கண்டிப்பாக
அதுக்கப்புறமா நான் ரைட் காயின் எடுத்து அவளை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு அவர் பிளான் போட்டுட்டு இருக்கிறாப்ல. ஆனால் அவள் வித்தியாசமான ஒரு முறையில் அவள் அந்த இடத்துல புதுசாக ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறா. கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நவுத்துறா. ஆக்சுவலி இந்த மாதிரி அவள் லெஃப்ட் சைடு நவுத்துனா கரெக்டாக நான் என்னோட ஒரு காயினை அவளை வெட்டி அண்ட் அதுக்கப்புறம் நான் இதை திருத்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ரிதமை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மெயினாக ஜென்ரல் அப்படின்னு ஒரு காயின் எடுத்து நடுவுலேயே வைக்கிறான் பாருங்க. அவ்வளோதான், உன்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் கேப்டன் அதாவது கிங்கு ஏற்கனவே உன்னோட ரிதமை பிடிச்சிட்டாப்ல. இப்போ உன்னோட ரிதமை அவர் பிரேக் பண்ணுறதுக்காக தான் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ தோத்துட்டமா, நீ தோத்துட்டானா இந்த இடத்துல செத்துருவா அப்படின்னு ஷையபு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் நம்ம கிங் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. ஏன்னா இதுக்கு கண்ணு வேறு தெரியாதுல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நல்லா விளையாடுறது தெரியும். ஸோ இவங்க எந்த காயினை வைக்கிறாங்களோ அதோட கட்டத்தோட நேமையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு காயின் எடுத்து நம்ம கிங்கோட இடத்துலயே போய் வச்சிடறா. இவருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் எடுத்து பார்த்தாலுமே சரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரூல் புக்கில் கிடையவே கிடையாது. அப்படின்னா நான் செத்துட்டேனா, இது செக்மேட்டு, அவ்வளோதான், நான் எனக்கு இந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு டெத் கேமை தானே கிரியேட் பண்ணுறேன், உனக்கு தெரியும். அதாவது என்னோட ஆட்டம் கண்டிப்பாக நான் தோக்கிறதுக்கான ஆட்டம்னு உனக்கே தெரியுமில்ல, அப்புறம் எதுக்காக நீ என்னை வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சா அப்படின்னு கிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே கிங் தோத்துட்டாரா அப்படின்னு ஷையா பூஃபும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் விளையாடுற டெக்னிக்கோட பேர் கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கொக்கோரிக்கோ. அந்த மாதிரி ஒரு கேமை நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கிறேன். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நேஷனல் டோர்னமெண்ட்டை விளையாண்டேன். அந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் எடுத்து நான் முன்னாடி வச்சேன். அவங்க என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வச்சாங்க. ஆனால் நான் டிஃபென்ஸுக்கு வச்சேன். ஸோ டிஃபென்ஸுக்கு இருந்தது ஈஸியாக தோத்துருச்சு, அட்டாக் தான் ஜெயிச்சுது. அதனால தான் நான் இப்போ அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு மூளை கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலுமே இதெல்லாமே யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. ஆனால் எனக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என்ன நினச்சி. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் உங்களையே ஜெயிச்சிருக்கிறேன்ல. ஆனால் நான் உங்களை என்றைக்குமே தோக்கடிக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் நான் விளையாடதே கிடையாது. ஒரு சாம்பியனாக நான் என்னோட கடமையை செஞ்சேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறேன். பைதவே நான் எதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல. ஆக்சுவலி புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னிக்கில் இருந்து இன்னொருத்தனை யாராவது வெட்டணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ப்ளேயிங் பண்ணுற விதத்தை பார்த்தா என் பையன் செத்து போன பையன் திரும்ப எனக்கு உயிரோடு கிடச்ச மாதிரி இருந்தது. அதனால தான் நான் திரும்ப உங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலுமே நான் கேமுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன்ல. ஸோ அதனால தான் நானுமே உங்களை வெட்டிட்டேன் அப்படின்னு அந்த சாம்பியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நாளையிலேருந்து உனக்கு பிரேக்கே கிடைக்காம நான் அவங்க கூட சேர்ந்து கேம் ஆட போகிறேன் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கிங்கு பேசிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷையபூஃப்க்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கிங்கு இவ்வளோ நேரம் ஒருத்தர் பேசி கேட்டதை நம்ம ஷையபூஃப் இப்போ தான் கண்ணால் பார்க்குறான். அண்ட் இன்னொரு பக்கம் மழை நல்லா ஜோராக பெஞ்சிக்கிட்டு இருக்குதா, அப்படியே இங்கே சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு காலை அப்படியே மேலே போட்டுக்கிட்டு மாங்காய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ நேரம் நல்லா சீரியஸாக கேம் ஆடிட்டு இருந்தவன் என்னை வந்து தொடு தொடு அப்படின்னு இருந்தவன் பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம முறையில் எந்திரிக்கிறத பார்த்துட்டு வா ஒரு வழியாக சண்டைக்கு தயாராகிட்டியா, சரி வா வா, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, இன்னும் அதுக்குள்ளே பயந்துக்கிட்டு என்னை தொட முடியாதுன்னு, அடுத்த 4 மணி நேரம் நான் சங்க வைக்கவே போகிறேன் பாரு அப்படின்னு சீட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அப்படி அடக்கண்ணா என் கையில் என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு அவனோட பீடி கட்ட கையில் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதுலேருந்து ஒரு ஸ்மோக்கான ஒரு நூல் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டோட காலை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்குது. எல்லாமே ஒரு பிளான் தான்டா கண்ணா. ஏன்னா இதை நான் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த ஸ்மோக்கை அவ்வளோ ஈஸியெல்லாம் உடச்சிட்டு போயிடவே முடியாது. இப்போ நீ என்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு அதை அப்படியே சுருட்டிக்கிட்டே வரான் பாருங்க. அந்த ஸ்மோக்குமே அதுக்குள்ளே உள்ளே போய் அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லை நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப அதிவேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். நீ என்னதான் வேகமாக ஓடினாலுமே சரி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறான் பாருங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா காலில் தடிக்க அப்படியே கீழே விழுந்துட்டான். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நீ மாட்டிக்கிட்டா மகனே அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா போட்டு குத்துன்னு குத்துறான். ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. பாத்தியா, நீ ரொம்பவே டென்ஷன் ஆகிற பாத்தியா, இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான்டா. ஏன்னா நீ ஒரு அடி முட்டாளு, அதனால தான் உன்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ என்கிட்ட நீ நல்லாவா வசமாக மாட்டிக்கிட்டு தெரியுமா. இந்த மாதிரி ஒரு பிளானை போடுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது தெரியுமா. ஏன்னா நான் இந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உனக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்மோக்கை நான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் அது ரொம்பவே ஒரு இடத்துல போய் சுற்றிக்கிட்டு உன்னை நான் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் போட்டேன் அப்படின்னு மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம சீட்டுவுக்கு செம கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவன் இந்த மாதிரி ஒரு தோக்கரமான நிலைமைக்கு வரும்போது அவனுக்கு இன்னொரு பவர் அவேக்கன் ஆகுது. ரொம்பவே நன்றிடா, ஏன்னா உன்னால தான் எனக்கு ஒரு புது எபிலிட்டி கிடச்சிருக்குது. ஷையபூஃப் சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த எபிலிட்டி கிடச்சிருக்குதுண்ணா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தியா, இதுக்கு மேலே நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா உன்னை நான் குத்தியே கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு இருக்கிறான். சரி சுடுதான், நீயே பார்க்கலாமே, சுடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்பெடுத்து சொல்லும்போது அவன் ஈஸியாக தடுத்துட்டான். எப்பறம் உன்னால் அதை தடுக்க முடியுது அப்படிங்கும்போது, ஏன்டா அது உன்னை விட ஸ்லோவாக இருக்குது, நான் உன்னோட ஸ்பீடுக்கே கொஞ்சம் டார்கெட் கொடுத்துட்டேன், அப்புறம் எப்பறம் அது என்ன அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஓப்பனாகவே பேசிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. சரி அது மட்டும் இல்லாமல் என்னை வேணா நீ வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணி பாரு, அந்த கிளாவை வச்சுக்கிட்ட வேணா நீ என்னை அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு
மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா அதோ வரண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஒரு குத்து குத்துறான் பாருங்க. அப்படியே நம்ம மொராலோட நெஞ்சில அந்த கத்தி எல்லாமே ஏறிச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஃபீலிங் எல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த மொரால் பார்த்தீங்கன்னா புகையை கிளம்பி போயிட்டு, கண்ணா உனக்கு பின்னாடி இருக்கிறடா அப்படின்னு மொரால் பார்த்தீங்கன்னா தொட்டு காட்டுறாப்புல. என்னது நீ பின்னாடி வந்துட்டியா? எப்புட்றா நீ பின்னாடி போன அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலி நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்மோக்கால ஆன எண்ணெய் உனக்கு நான் அனுப்பி வச்சேன். அண்ட் நான் ஒரு புல் தர மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுக்கிட்டு அப்படியே நைஸாக நழுவி வந்துட்டேன் அப்படின்னு இங்கே மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த கேமை முடிச்சதுனால இவங்க 2 பேருமே நிஜ உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க. வாவ்! அப்படின்னா நான் அந்த கேமில் ஜெயிச்சிட்டான் இருக்குது. சரி சொல்லு, நான் உன்னை அந்த 8 மணி நேரத்துக்குள்ள தொடலனா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு மொரால் கேட்கும்போது, அதுதான் நீ தொட்டுட்டியா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? ஏன்னா அந்த பவர் இனிமேல் என்னாலையுமே யூஸ் பண்ண முடியாது. நான் அதுதான் ஒரு ரூல் செட் பண்ணி வச்சிருந்தேன். அவன் என்னை தொட்டுட்டானா எனக்கு இந்த பவரே தேவையில்ல அப்படின்னு தான் நான் ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தேன். பட் இந்த பவர் என்னால் திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் அதில் எனக்கு கவலை இருக்க போகுது. நான் மறுபடியும் ஷையா புஃப் கிட்ட போய் புது எபிலிட்டி கற்றுக்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சீட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஸோ அவங்கள ஒரு ஆள், அதாவது இந்த ராயல் கார்ட்ஸில் ஒருத்தன் நென் ஸ்கில்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பெரிய பிரச்சனையே தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு மொரால் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாப்ல. டப்புன்னு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம க்னோ தான். நான் உடனே உன்னை மீட் பண்ண அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நென் ஸ்பேஸில் 2 பேரை மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளட்டர் இந்த இடத்துல படுக்க போட்டாங்க. ஏன்னா அடி நல்லா தம்சம் பண்ணிட்டாங்கல்ல. இன்னொரு பக்கம் வெல்ஃபின் ப்ரோவாடோவோட சேர்ந்து நம்ம லியோலுமே வந்துகிட்டு இருக்கிறான். மேபி அவங்களோட சில ஆளுங்க எல்லாமே நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ளட்டர் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களால நம்ம எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இங்கே க்னோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ளட்டர் இங்கிறது கிளம்பிட்டானாட்டு இருக்குதுரா. அவன் இந்த இடத்துல நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். இனிமேல் நம்ம போய் நெஃபர்பீட்டோவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறத வேறு வழியே கிடையாது அப்படின்னு வெல்ஃபின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை கூடாது, ஏன்னா நெஃபர்பீட்டோ எனக்கு 2வது தடவை இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு மறுபடியும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல லியோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரெண்டல் பாட் அப்படின்னு ஒரு பவர் எடுக்கிறான். டே என்னடா அது உன்னோட பவர் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது என்னோட பவர், தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ தான் அவனோட பவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டல் பாடை வச்சுக்கிட்டு இவன் மற்றவங்களோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒரு கண்டிஷன், அவர் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும், இவங்க அவனுக்கு கடமைப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற பவரோட பேருமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி 2மே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லியோலுக்கு தெரியும். அதனால் அவன் அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பவர் வச்சிருக்கிறவன் செத்து போயிட்டா இந்த டேட்டா பேஸுமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அண்ட் அந்த பவர் வச்சுக்கிட்டு தான் இப்போ லியோல் இந்த இடத்துல ஆட்டம் போட போகிறான். அவன் அந்த பவரை ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீட் மாதிரி வந்துகிட்டு இருக்குது. இது இவங்க 2 பேர்த்துக்கிட்டே காட்டக்கூடாது. அதாவது லியோலோட பவர் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் வேணா அந்த டீப் பர்பிள் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்கள போய் சமாளிச்சுக்குங்க. நான் போய் அந்த கோட் போட்டு கண்ணாடி போட்டிருக்கேன்ல அவனை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக தான், நீங்கள் 2 பேரும் இங்கே கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறான். பைத்தியக்காரங்களா, எனக்கு உங்களோட பவர் தெரியும்டா, ஆனால் என்னோட பவர் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த பவரை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம லியோல் அவனோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பராட்ட கிழிச்சு அப்படி காற்றுல பரப்பி விட்றான். அந்த பவருமே அவனுக்கு வந்துருச்சு. சரி நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம ஃப்ளட்டரோட பட்டர்ஃப்ளை எல்லாமே அங்கே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் கிங்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. நான் தோக்குறேன், பட் இருந்தாலுமே எனக்கு அது நல்லா இருக்குது, அது ஏன்னு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கோவத்தோடு இருக்கிறாப்புல. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.